ஒரு பள்ளியிலும் கம்ப்யூட்டர் லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டை ஆசிரியராக நியமிக்கணும். தமிழ்நாட்டில் எங்கேயாவது நியமிச்சிருக்காங்களா? இவங்க எதை எடுத்தாங்க, நான் வந்த உடனே கையெழுத்து நீட்டுக்கு ரத்து பண்ணுவேன். உங்களால் பண்ண முடியும். திமுகவை நான் வந்து அந்த வார்த்தை உபயோகப்படுத்த கூட தயங்கலை. மோசடி பேர் வழிகளின் கட்சி. சமத்துவம் சமநீதி திகாவுக்கு திமுகவுக்கு இருக்கா இல்லையா? மகேஷ் பொய்யாமொழியோட பையன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃப்ரெஞ்சு எடுத்து படிப்பார். 3வது மொழின்னு சொன்னால் எய்தர் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு இருக்குது. அதை எனி ஒன் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜ்னு மாற்றிருக்கிறதே மோடி சர்க்கார் தான். நான் கேட்குறேன், ஹிந்துக்கள்னா திருடன்னு உங்கள் தகப்பனார் சொன்னதுக்கு when are you going to make amends? ராசா என்ன பேசினார்? ஹிந்து பெண்கள் எல்லாம் அந்த வார்த்தையை நான் பேச முடியாது. அதுவும் ஹிந்து பத்திரிகை மாதிரியான ஒரு இதில் அந்த வார்த்தையை பேச முடியாது. அதுக்கு இந்த ராசாவை நீ மன்னிப்பு கழுன்னு சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்கள்லாம் சமுதாயத்தை இழிவாக பேசியவர்கள், ஆண்டவனை இழிவாக பேசியவர்கள். அவர் தெளிவாக சொல்றார், அடுத்த தேர்தலுக்கு தயார் பண்ணி கொள்ளுகின்ற விஷயத்தில் தான் தாவேக்கா இருக்குது. இந்த தரம் இன்னும் அவங்களுக்கு சொல்லிக்கிறபடி கிடைக்காது. டாஸ்மாகில் 2 லட்சம் கோடி ஊழல் இருக்குங்க. எவ்வளோ பெரிய சுரண்டல் பேர் வழிகள். நீங்கள் அதை மறைக்கிறதுக்காக மக்கள்கிட்ட மொழியை கொண்டு வரீங்களா? இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்காமல் தமிழன் தலை நிமிர முடியாது சார். we are prepared to face you. இந்து தமிழ் திசை வாசகர்களுக்கு வணக்கம். அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றன. அதேபோல் தமிழக பாஜகவும் தேர்தல் முன்னெடுப்புகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாஜக மூத்த தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான ராஜா அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவருடன் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசுவோம். வணக்கம் ஐயா. இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் மும்மொழி கொள்கை. அதை பற்றி பெரிய விவாதமே போயிட்டுருக்கு. மும்மொழி கொள்கை விஷயத்தில் மத்திய அரசு ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கணும்? அதனால் வந்து கல்வி நிதியை நிறுத்துறது வந்து சர்வாதிகாரம் மாதிரி தெரியலையா? நீங்கள் கல்வி நிதி நிறுத்துறதுன்னு சொல்கிறது தவறான தகவல். ஏனென்றால் இந்த மும்மொழி திட்டம்ங்கிறது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஒரு அம்சம்தான். ஆனால் இதுக்கு பல்வேறு அம்சங்கள் இருக்குது. இவங்க இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட ஒரே குறிக்கோள் திருப்பியும் 65-67 காலகட்டத்துக்கு மக்கள் மனநிலையை கொண்டு போனால் இவ்வளோ பெரிய ஊழல் ஆட்சி. ஏன்னா நீங்கள் பார்த்தா நேற்றுக்கு ஒரு தகவல், சாதாரண விவசாயினுடைய நெல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரில் 300 கோடி ஊழல்னு. நீங்கள் வந்து கேட்கலாம், 40,000 கோடி டாஸ்மாக் ஊழலே பிடிபட்டிருக்கிற நேரத்தில் 300 கோடி பற்றி பேசுகிறீங்களே. ஆகவே இவர்களுக்கு என்ன குறிக்கோள்? எப்படியாவது இந்த மொழி மயக்கத்திலே தமிழக வாக்காளர்களை வைத்திருக்க வேண்டும். ஆனால் காலம் மாறியிருக்கு. இப்போ இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நிதி நிறுத்தம்ங்கிறதே என்ன? அதாவது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்ற காங்கிரஸ், திமுக, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் பொழுது என்ன இருந்தது? இதே கொள்கை இருந்தது. இதே கொள்கையில் என்ன இருந்தது? 3ஆவதாக மக்கள் ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் படிக்க வேண்டும். ஆனால் 2019 பிஜேபி அரசாங்கம் வந்து திரு கஸ்தூரிரங்கன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சு அதில் மாற்றம் கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி சர்க்கார். அது உள்ளபடியே இவர்கள் வந்து பன்முகத்தன்மை பற்றி அக்கறை இருக்குமானால் வரவேற்று இருக்க வேண்டும். ஏன்னா நாம் அந்த 3வது மொழி ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இந்த இருந்ததை மாற்றி எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு வச்சுருக்கு. சரி, இந்த நிதி பிரச்சனைகளுக்கு என்ன? பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நாடு முழுவதும் 14,500 பள்ளிகளுக்கு அதுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள், கட்டடங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு ஸ்கீம். இது வந்து தேசிய கல்விக் கொள்கையே அதுதான் கொண்டு வந்து முடிக்கக்கூடாது. அது ஒரு பார்ட், அது ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமில் எந்தெந்த மாநிலங்கள் சேருதோ
அப்போது அதற்கான பள்ளிகள் இப்போ நாடு முழுக்க 14,500 பள்ளிகள்னால் குறைஞ்ச தமிழ்நாட்டுக்கு 1000 1200 பள்ளிகளுக்கு கட்டடம் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் மத்திய சர்க்கார் கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் இந்த தேசிய கல்விக்குழு ஏற்கிறோம்னு அரசாங்கம் ஒப்புக்கொள்ளணும். அது தவிர பல்வேறு ஸ்கீம் இருக்குது. இப்போ உதாரணமாக கம்ப்யூட்டரைசேஷன் 1058 கோடி நிதி கொடுத்துருக்கோம். ஆனால் அது எப்படி பண்ணியிருக்காங்க? மகா ஊழல். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளியிலும் கம்ப்யூட்டர் லேப் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கு குவாலிஃபைடு கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டை ஆசிரியராக நியமிக்கணும். தமிழ்நாட்டில் எங்கேயாவது நியமிச்சிருக்காங்களா? எல்லா பள்ளிகள்லேயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரை விட்டு அந்த கிளாஸ் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சிவகங்கை மாவட்டம் பொய்யவயலில் இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ண போன பையன் ஷாக் அடித்து செத்து போய்டும். என்ன காரணம்? அதுக்கு எர்த்து கூட கொடுக்கல. அவ்வளவு கேர்லெஸ் மெயின்டெனன்ஸ். சரி, எல்லா மாநிலங்களும் அந்த ஸ்கீம் படிக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்கு தனி புத்தகம் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்களா? பொய்யாமொழிக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அறிவியல் பாடத்தில் கடைசி 3 பக்கம் கம்ப்யூட்டர் பற்றி, ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன். ஆக மத்திய அரசாங்கம் அதுக்கெல்லாம் நிதி கொடுத்து கொண்டு இருக்கு. இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் இதில் சேர்றது. சரி, இது என்ன பிரச்சனை? இப்போ 2 நாளாக பார்லிமெண்ட்டில் ஓடுற பிரச்சனை. பிஎம்ஸ்ரீயில் அரசாங்கம் வி ஆர் ஈகர் டு ஜாயின் பிஎம்ஸ்ரீ அப்படின்னு சொல்லி அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் கடிதமே எழுதியிருக்கார் 24 மார்ச்சில். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்கிறார், என்ன கல்வி அமைச்சர் பார்த்தார், நாங்கள் சேர்ந்துக்கிறோம் இதில் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்தார் அப்படின்னு. அதை இப்போ இல்லைன்னு மறுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதின கடிதத்தில் பார்த்தீங்கன்னா, வி ஆர் வெரி ஈகர் டு ஜாயின் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு போட்டதில் கடைசி வரி என்ன எழுதுகிறாரு? கைண்ட்லி ரிலீஸ் இன்ஸ்டால்மெண்ட் 3 and 4. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்டை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது இப்போ இவங்க எதில் ஒளிஞ்சிக்க நினைக்கிறாங்க? அது ஜஸ்ட் ஏ கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டி. இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அது ரிப்போர்ட் வந்ததும் நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணுறோம்னு அந்த லெட்டரில் இருக்குது. அது சொல்கிறாங்க, நாங்கள் கமிட்டி போட்டு முடிவு பண்ணுறோம்னு தானே சொல்லியிருக்கோம். இல்லை, பை இம்ப்ளிகேஷன் மினிஸ்டர் பேசினதை நம்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 1200 கோடி 1200 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பண்ணலைன்னா அக்செப்ட் பண்ணலைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? நான் இந்த பணம் வாங்கினதை திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். ஆமாம், ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கீமில் சேரல. இல்லை, இப்போ என்ன மீசம் இருக்கிறது? அன்றைக்கி நீங்கள் போயிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க? இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கலாம். ஆனால் ஆக்க முடியலை. ஆக்க முடியலைங்கிறதுக்கு எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போது ஏன் ஆக்க முடியலைன்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மரம் தாவறார் முதலமைச்சர். என்னது? டீலிமிட்டேஷன். ஏன் நீங்கள் அந்த 65 நான் அதை பார்த்தோம், 65 67 உங்கள் போராட்டங்களை பார்த்தவன். 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் காரைக்குடியில் மாணவர்கள் ஊர்வலம், அதெல்லாம் நேராக பார்த்தவன். இப்போ 400 பேர் கூட்ட முடியுமா அவங்களால? முடியாது. காரணம் என்ன? மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இவர்களுடைய இரட்டை வேடம், இவருடைய நேர்மையின்மை, அதை புரிஞ்சுட்டுருக்காங்க. அதனால் இவங்களால் மாணவர்களையும் பெற்றோர்களையும் தூண்டிவிட முடியல. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் கையெழுத்து இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் 6ஆம் தேதி அன்னைக்கு. நீங்கள் பார்த்தா 6-7 நாள் தான் ஆகுது. 12 லட்சம் நேத்திக்கே கையெழுத்து கிடச்சிருக்கு. நீங்கள் இதை 1 கோடி கையெழுத்துங்கிறது இலக்கு. மக்கள் மாணவர்கள், நானே திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் இறங்கி கடையாக போனேன். ரோட்டில் போகிற மாணவர்கள் அவங்க சேர்றேன்னு சேர்றாங்க. காரணம் என்ன? மக்களுக்கு இப்போ ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. உங்கள் சோஷியல் மீடியாக்களுடைய தாக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சொல்லுவோம், கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் தான். இப்போ அது 8 நிமிஷம் கூட இல்லை. அதுவே நீங்கள் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்குறதாகவும் குற்றச்சாட்டு இருக்கு. என்ன பித்தலாட்டம்!
நான் இப்போ நேத்திக்கு கூட டி நகரில் போய் கையெழுத்து வாங்கினேன். போலீஸ் இருந்தாங்க, மீடியா இருந்தது. அன்றைக்கும் நான் இதுக்கு போகும்பொழுதும் மீடியா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதான் அங்கேயும் போனேன். அங்கேயும் பீப்புள் வந்திருந்தாங்க. இதில் எதுக்கு நாம் இது பண்ணோம்? இப்போ பிஜேபி எல்லாத்தையும் விட்டுருவோம் சார். இந்த மும்மொழியா இருமொழியாங்கிறது சமத்துவம் சமநீதி திமுகவுக்கு இருக்கா இல்லையா? இப்போது எது சமநீதி? நாங்கள் அதனால தான் இதுக்கு பேரே சமக்கல்வி அப்படின்னு வச்சுருக்கோம். நான் கேட்குறேன், மகேஷ் பொய்யாமொழியோட பையன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃப்ரெஞ்சு எடுத்து படிப்பாரா? சரி, உங்கள் பையனை நீங்கள் அதில் சேர்த்து படிக்க வைக்க முடியும், பணக்காரர் நீங்கள். ஏழை ராஜா என்ன பண்ணுவான்? என் குழந்தை எங்கே படிக்கணும்? இப்போது என் பேத்தியே சென்ட்ரல் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஏன்? 1500 ரூபா தான் ஃபீஸ். அப்போது அந்த ஸ்டாண்டர்ட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூலமாக, அதுவும் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங் எல்லாம் தரேன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு விதமான மனநோய் இந்த திராவிடியன் ஸ்டாக்குக்கு. இந்தியாவை இணைக்கின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதை நான் அப்போஸ் பண்ணுறேன். நீங்கள் யோசிச்சு பார்ப்போம், நியாயமாக இருந்தால் பண்ணலாம், இல்லை சட்டப்படி சரின்னா பண்ணலாம். இவங்க எதை எடுத்தாங்க? நான் வந்த உடனே கையெழுத்து நீட்டுக்கு ரத்து பண்ணுவேன். உங்களால் பண்ண முடிஞ்சுதா? இன்னும் சொல்ல போனால் திமுகவை நான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்த கூட தயங்கலை. மோசடி பேர் வழிகளின் கட்சி. காரணம் என்ன? பார்லிமெண்ட்டில் நீட்டு மசோதா கொண்டு வந்தது காந்தி செல்வன். ஆமாம், திமுக மத்திய இணையமைச்சர். நீங்கள் தான் பைலட் பண்ணுறது அந்த பில்லை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு அப்புறம் அது செயலாக்கத்தில் இருக்குது. இதில் எதுலையாவது மோடி சர்க்காருக்கு தொடர்பு இருக்கா? இல்லை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சு. தமிழ்நாடு அப்போ மேடம் ஜெயலலிதா இருந்தப்போ எக்ஸ்டென்ஷன் வேணும், நாங்கள் 1 இயர் கோர்ட் அலௌட் கொடுத்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறமும் நீங்கள் போனீங்க, அப்போ கோர்ட் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. 1 இயர் தானே கொடுத்தாங்க. 1 இயர் கொடுத்தாங்க, 2வது கொடுக்கல. அதனால அது செயலாக்கத்தில் வந்திருக்கு. அதுக்கு எதுக்கு நீங்கள் மத்திய சர்க்காரை சொல்கிறது? சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பின் காரணமாக அமலில் இருக்குது. அப்போது நான் கேட்குறேன், பி சிதம்பரம் போன்றவர்கள் படித்தவர்கள், வக்கீலாக இருக்கேங்கிறாங்க. ஆனால் அந்த அறிவு அவருக்கு இல்லை. காரணம் என்ன? இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் ஒரு இது வேணும்னா என்ன பண்ணணும்? கோர்ட்டுக்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடணும். அதை விட்டுட்டு இதை வச்சு மோடி சர்க்காரை அடித்து பார்ப்போம், இது நேர்மை இல்லாத செயல். அதே மாதிரி தான் இதில் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் 3வது மொழின்னு சொன்னால் எய்தர் ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்னு இருந்தது. அதை எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ்னு மாற்றிருக்கிறதே மோடி சர்க்கார் தான். அப்போ நீங்கள் அதை பாராட்டணுமா இல்லை அதையும் எதுக்கணுமா? இப்போ என்னத்தில் மாட்டின்னு இருக்கீங்க? அதாவது ஸ்டாலின் அவர்கள் குடும்பமே இது சென்ட்ரல் ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துது, சன்ஷைன் மாண்டிசோரி. அதில் நீங்கள் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறீங்க, சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்குறீங்க. அது மாத்திரமில்லை, எனக்கு தகவல், இங்கே குழந்தைகள் உள்ளுக்குள்ளே கான்வர்சேஷனில் தமிழ் பேசினா ஃபைன் உண்டு அந்த ஸ்கூல்களில். ஆக இந்த மாதிரியாக இருக்கும் பொழுது நீங்கள் நான் தமிழ் அதுக்காக உயிர் கொடுப்பேன், மக்கள் இப்போ நம்ப மாட்டாங்க. காரணம், உங்கள் குடும்பம் அந்த பள்ளிகள் நடத்துகிறது, உங்கள் குழந்தைகள் படிக்கிறாங்க. அதனால தான் பிஜேபி என்ன சொல்லுது, நீங்கள் இந்த நீட் விஷயத்திலே உங்களோட எல்லாமே அவங்க வார்த்தையிலேருந்தே நான் ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அரசு குழந்தைகள் சேருவதற்கு வாய்ப்பு கம்மி, அதனால எதுக்குறோம். சரி, உடனே அப்போ இப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிற நத்தாஜி தான் அப்போவும் ஹெல்த் மினிஸ்டர். அப்போ அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணார்? உங்களுக்கு அதுதான் கன்சர்ன்னு சொன்னார். நீங்கள் ஏன் செப்பரேட் ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்? அவர் திரு எடப்பாடியார் பண்ணினார். ஆமாம், 7% கொண்டு வந்தாங்க, கொடுத்தார். தட் இஸ் அ சொல்யூஷன். நம்ம சரி, ஆனால் நான் பேசிக் விஷயத்துக்கு வரேன். ஏன் அரசு பள்ளியில் மாணவர்கள் படிக்க முடியல? இப்போது அரசு பள்ளியில் ஆசிரியர்களுக்கு 60,000 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் இருக்குது. ஆமாம். ஆனால் தனியார் பள்ளிகளில் 10,000 ரூபா. பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பே பண்ணுது சார் 4,000 ரூபா. ஆமாம் ஆமாம்.
அந்த மாதிரியா இருக்கிற ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து கல்வி எப்படி இருக்குது, தரம் எப்படி வருது? நீங்கள் பண்ண முடியல. நீங்கள் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறீங்க, அங்கெல்லாம் அமெச்சூர் டீச்சர்ஸ் இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் அமெச்சூர் டீச்சர்ஸ், இஃப் தே கேன் ப்ரொடியூஸ் குட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒய் நாட் கவர்மெண்ட்? நீங்கள் பல்வேறு பிரச்சனை, இந்த எஜுகேஷனை பற்றி மாத்திரம் பேசுறதுன்னா நான் ஒரு நாள் பூரா பேச முடியும். அந்த அளவுக்கு குறைபாடுகள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் மத்திய அரசாங்கத்தின் கொள்கையை எப்படி ஏற்க முடியும்? அதோடு இல்லை, தமிழ்நாடு தவிர மீது எல்லா மாநிலங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டது. காங்கிரஸ் ஆள்ற தெலுங்கானா ஜாயின் பண்ணியிருக்கு, கர்நாடகா ஜாயின் பண்ணியிருக்கு, ஹிமாச்சல் ஜாயின் பண்ணியிருக்கு, ஆம் ஆத்மி ஆட்சி செய்கிற பஞ்சாப் ஜாயின் பண்ணியிருக்கு. அப்போ அப்படி இருக்கிறத உங்களுக்கு மாத்திரம் என்ன வந்ததுங்க? என்னோட கேள்வி ஒன்றே ஒன்று தான். உன் குழந்தைக்கு இருக்கிற வாய்ப்பு என் குழந்தைக்கு வேணும். இந்த ஆர்கியூமெண்ட் எடுபட்டுச்சு மக்கள்கிட்ட. அதனால இவங்களால் அதை பண்ண முடியலை. உடனே இன்னொரு, அதாவது இந்த ஃபீலிங் ஆஃப் டிப்ரைவேஷன், இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட அடிப்படை சித்தாந்தமே அதை தான் அழிக்கணுங்கிறேன். நாம் ஏதோ வஞ்சிக்கப்பட்டோம், நாம் ஏமாற்றப்பட்டோம். ஏன்னா 67 உங்கள் கோஷம் என்ன? வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. ஆனால் இப்போ என்ன கிளைம் பண்ணுறீங்க? தெற்கு வளர்ந்துருக்கு, வடக்கு வளரலன்னு. ஆமாம், அன்னைக்கு நீங்கள் 67 என்ன செய்தி கொடுக்க நினைச்சீங்க? we are deprived. ஆனால் அந்த மாதிரி இல்லை. காரணம் என்னென்னா, நான் படிச்சிருக்கேன் ஒரு புஸ்தகத்தில், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி, அப்போ வந்து டெப்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் சர்தார் பட்டேல் அவர். அந்த அங்கே போன உடனே எல்லாருமே பேர் கேட்குறார். எல்லாம் எண்ஸுவாங்க. அப்போ சுப்பிரமணியன், நாகராஜன், கிருஷ்ணன், இந்த மாதிரியா எண்ஸு எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்கேன். ஆமா இன் டெல்லி ஆர் இன் மெட்ராஸ் அப்படின்னு அவர் கேட்டார். அப்படின்ற அளவுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு இல்லையே. ஏன் காரணம்? நீங்கள் தான் வந்தீங்க 67, கிட்டத்தட்ட 60 வருஷமாக நீங்கள் தான் இருக்கீங்க. ஏன் நம்மளோட ஸ்டாக் டிமினிஷ் ஆகுது? ஆகவே நீங்கள் எல்லா விதத்திலும் தவறான பாதையில் இட்டு செல்லுகிறார்கள். அதனால் இன்றைக்கி வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிற இது பிரச்சனைகள் மக்கள் வந்து புறந்தள்ளி விடுவார்கள். சார், அதுக்காக வந்து மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாபன் வந்து தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்பது சொல்வது சரியா? இல்லை, இந்த வார்த்தையே நான் வந்து பொய்யானது, உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் பிஹேவியர் அன்சிவிலைஸ்ட்னு சொன்னார் எம்பிக்களை. ஆமாம், அவங்க பார்லிமெண்ட்டில் நடந்து கொண்ட விதம் அது அன்சிவிலைஸ்ட்னு சொன்னார். அப்போ அதில் என்ன தப்பு இருக்குது? அதையுமே அவர் ரொம்ப ஜென்டில்ங்கிறதுனால, ஏன்னா அவர் எனக்கு 20 ஆண்டுகளாக நல்ல நண்பர், அவர் ரொம்ப ஜென்டில்மேன். அதனால் அவர் சரி நான் அந்த விட்ரா மை வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டார். நான் கேட்குறேன், ஹிந்துக்கள்னால் திருடன்னு உங்கள் தகப்பனார் சொன்னதுக்கு when are you going to make amends? நான் கேட்குறேன் சீஃப் மினிஸ்டர். சரி, ராசா என்ன பேசினார்? ஹிந்து பெண்கள் எல்லாம், அந்த வார்த்தையை நான் பேச முடியாது. அதுவும் ஹிந்து பத்திரிகை மாதிரியான ஒரு இதில் அந்த வார்த்தையை பேச முடியாது. அதுக்கு இந்த ராசாவை நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்ல முடியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இருக்கா? நீங்கள்லாம் சமுதாயத்தை இழிவாக பேசியவர்கள், ஆண்டவனை இழிவாக பேசியவர்கள். நீங்கள் அதில் வந்து அவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உங்கள் பிஹேவியர் அன்சிவிலைஸ்ட், நீங்கள் நடந்து கொள்கின்ற விதம் அது உடனே தமிழர்களை, நீங்கள் தமிழர்களே இல்லைன்றதுக்கு பல பேர் தீசிஸ் எழுதுகிறாங்க, உங்கள்லேருந்து வந்திருக்கீங்கன்னெல்லாம். அதனால் இவங்க எல்லாத்தையும் தமிழ் மக்களை இந்த தமிழ்ங்கிற ஒரு இதை வச்சு மரப்பூசி போட்டு அவங்கள ஓட்டு களவாடுறதை தவிர இந்த திராவிடியன் ஸ்டாக் ஒன்றுமே தமிழ்நாட்டுக்காக செய்யலை. மும்மொழி கொள்கையை எதிர்த்து இப்போ நேற்று தமிழ்நாடு முழுக்க வந்து கண்டன பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பும் சேர்த்து தான். அதில் மும்மொழி கொள்கையை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் பேசும்போது தமிழர்களுடைய தனி குணத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னார். துணை முதல்வர் என்ன சொன்னார்னா, இன்னொரு மொழி போருக்கு துணை முதல்வர் அடிப்பேன்னு சொன்னார். அவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இன்னொரு மொழி போருக்கு தமிழகம் தயாராகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. தயாருங்கிறேன், நாங்க தயார். உங்களோட தகுதித்தம், போலியான ஆட்சி. நான் கேட்குறேன், டாஸ்மாகில் 2 லட்சம் கோடி ஊழல் இருக்குங்கிறாங்க. எவ்வளோ பெரிய சுரண்டல் பேரு வழிகள் நீங்கள்.
அதை மறைக்கிறதுக்காக மக்கள்கிட்ட மொழியை கொண்டு வரீங்களா? வி ஆர் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் யூ. இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்காமல் தமிழன் தலை நிமிர முடியாது சார். அதனால் அந்த விஷயத்தை மக்கள்கிட்ட எடுத்துன்னு போவோம். வாங்க, நாங்கள் வந்து எங்கேயாவது எந்த மாநிலத்திலையாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு இடி ரைடாக இருக்கா? இட்ஸ் ஒன்லி இன் தமிழ்நாடு. வேறு எந்த மாநிலம், மற்ற எதிர்கட்சிகள் ஆடுற மாநிலங்கள் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில், டாஸ்மாக் ஆஃபீஸில் ரைடு. காரணம் என்ன சொல்கிறாங்க? அதில் எக்ஸைஸ் எவேஷனே 4000 crores மேலே இழப்பீடு. அதனால தான் வந்தது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர்கள் எக்ஸைஸில், ஏன்னா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கும் ஹியூமன் கன்சம்ஷன் ஆல்கஹாலுக்கும் அது ரெண்டும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரல இன்னும். அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் அவங்களுக்கு வர வேண்டிய இது வராமல், அதாவது கணக்கில் வருது பாதி, கணக்கு இல்லாமல். ஆகவே எல்லா விதத்துலேயும் ஊழல் பண்ணுற ஒரு தகுடுத்த அரசு. அதனால் சரி, டீலிமிட்டேஷனை பற்றி கேட்குறேன். டீலிமிட்டேஷன் 2001 திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறத தான் 25 ஆண்டுகளுக்கு ஒத்தி வச்சாங்க. பார்லிமெண்ட்டில் கூட தி தென் பிரைம் மினிஸ்டருங்கிறதோடு நிறுத்திக்கிறாங்க. பேசும்பொழுது அவங்க ஸ்டேட்மெண்ட்டு, முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டு அன்றைய பிரதமர்னு. ஏன் அவர் வாஜ்பாய்ன்ற பேரை சொன்னாங்க? அதாவது அவ்வளோ தூரத்துக்கு பிஜேபியை பிளாக் அண்ட் பண்ணுறாங்களாம். சரி, 25 ஆண்டு. அப்போ இப்போ திருப்பி நீங்கள் 30 ஆண்டு கேட்குறீங்க. நீங்கள் நல்ல வேளையாக இந்த பூதத்தை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா, பேத்தி வந்து தூக்கத்தில் திடீர்னு அழுதான்னா, ஏம்மா என்ன ஆச்சுன்னு கேட்டால், டீச்சர் அடிச்சுட்டாங்க. டீச்சர் அடித்த மாதிரி கனவு கண்டுப்பான். அந்த மாதிரியே ஏந்து உட்காந்துக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் வந்து டீலிமிட்டேஷன். நல்ல வேளை அன்றைக்கி வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார், கோயம்புத்தூரில். அவர் அப்போவே சொன்னார், நாங்கள் நிச்சயமாக தென் மாநிலங்கள் எதுவும் இந்த சீட்டு இழக்காது, ப்ரோரேட்டாவில் செய்கிறோம், தெளிவாகவே பேசியிருக்கார். அப்படி இருக்கிறச்ச என்னத்துக்கு சார் கூட்டம்? சும்மா கூடுறதும் டீ சாப்பிட்றதும் பெரியதும் அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி தான் பண்ணுவார். ஏன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களே என்ன சொன்னார்? நாங்கள் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவோம். அதனால் இவங்க அவியல் பண்ண மாட்டாங்க, அரசியல் பண்ணுறாங்க. அதையும் மக்கள்கிட்ட தெளிவாக சொல்லுவோம் சார். நான் அதுக்காக என்னோடய சமூக வலைதளத்தில் ஃபார்முலாவே போட்டு காட்டினேன். ஏன்னா இந்த திரவிடியன்ஸாக கொஞ்சம் மூளை கம்மி தான், அதனால் புரியட்டு மீன். இப்போ நமக்கு இருக்கிற 39, பார்லிமெண்ட்டில் இருக்கிறது 543. அந்த 543 724 ஆகுமானால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 39 டிவைடட் பை 543 இன்ட்டு 724, 52 சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ப்ரோரேட்டாக ஏறும். ப்ரோரேட்டான்னு சொல்லிட்டோம், பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு. அதோடு இல்லை, இப்போ இன்றைக்கி கூட நான் ஊடகங்களில் பார்த்தேன். நேற்று ஒரு திருமணத்துக்கு போயிட்டு டெப்புட்டி சிஎம்மா வந்து ஏதோ அப்படி பேர் சொல்லிட்டாங்க, அருகதை இருக்கோ இல்லையோ, அவர் வந்து மணமக்களை வாழ்த்தி சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கோங்க. ஆனால் இதை முதல்ல பேசினவர் இந்து முன்னணி நிறுவன அமைப்பாளர் ராமகோபாலன் அவர்கள். இந்துக்கள் அதிகமாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறீங்க, நம்ம எண்ணிக்கை குறைஞ்ச போனோம். அன்றைக்கி சொன்ன பொழுது அதை மதவாதம்னு சொன்னாங்க. இப்போ மாநிலத்தோடு கம்பேர் பண்ணுறீங்க. மற்ற மாநிலங்களில் அவங்க குடும்ப கட்டுப்பாடு ஏற்றுக்கலை, அதனால் அவங்களோட ஜனத்தொகை கூட இருக்குது, நம்ம அதை செயல்படுத்தினோம், நம்ம ஜனத்தொகை குறைஞ்சி போச்சுன்னு. அப்போ மத ரீதியாக பேச தயாராக திராவிடியன் ஸ்டாக்கு? அவருமே குழந்தையை சீக்கிரம் பெற்றுக்கோங்க, ஆனால் குறைவாக பெற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், இந்த குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறது இஷ்யூ ஆனதை முன்னாடியே சொன்னது நாங்கள் தான். அதனால் இவர்கள் இப்போ வந்து லேட் ரியலைசேஷன், இந்த அது பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் நாம் வந்து, ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறதையே ஸ்டார்ட் பண்ணிடணும் தொகுதி சீரமைப்பு. நீங்கள் காரணம் என்னென்னா, இப்போ கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் இருக்குது, திருப்பூர் அசம்பிளிக்கே அப்போ 6 லட்சம் ஓட்டு. அப்போ கோயம்புத்தூர் அதே மாதிரி சவுத் சென்னை பார்லிமெண்ட்டுக்கு மற்ற பார்லிமெண்ட் தொகுதியெல்லாம் 10-12 லட்சம் இருந்த பொழுது இது 28 லட்சம். ஸோ அந்த மாதிரியா அப்போ அதனால தான் சென்னையில் 14 இருந்தது, அப்புறம் 18 என்னவோ ஆச்சு சென்னை சிட்டிக்கு மாற்றம். அது டீலிமிட்டேஷன் பண்ணிடணும். அப்போவும் என்னன்னா இதே பிரச்சனை வந்தது.
அப்போ சொன்னால் அந்தந்த மாநிலங்களில் எவ்வளோ சீட் இருக்கோ அதை அப்படியே டிவைடு பண்ணுவோம். பட் வாக்காளர் எண்ணிக்கையை ஜாஸ்தி வித்தியாசம் இல்லாமல் 28-12 அப்படி இல்லாமல் கொண்டு வருவோம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இப்போயே பண்ணலாம். தமிழ்நாட்டை எந்த மாநிலமாக இருந்தாலும் வந்து அந்த மாநிலத்தினுடைய இப்போ இருக்கிற சீட் எண்ணிக்கை குறையாது. சீட்டு எண்ணிக்கைன்னு சொல்லணும் சதவிகிதம். தமிழ்நாடு 7.18% ஆஃப் டோட்டல் பார்லிமெண்ட் சீட் இருக்குது. இப்போ பார்லிமெண்ட் சீட்டு திடீர்னு இது 848 ஆகும். யார் புத்தியிலோ கனவுல முளைச்சிதோ அந்த நம்பர். என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க 39 பேர் தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கோம். இவங்க என்ன ஜோலி பண்ணுறாங்க, அங்கே சீட்டுகளை மொத்தமாக இப்போ புதுசாக கட்டின கட்டடத்தில் எவ்வளோ சீட்டு இருக்குன்னு எண்ணின்னு சொல்லியிருப்பார். அதை எண்ணி சொல்லியிருப்பாங்க 848. அது தவிர வாட் இஸ் தி லாஜிக் பிஹைண்ட் இட், என்ன ப்ரூஃப்? யாராவது இதை பற்றி பேசியிருக்காங்களா? பிஎம் பேசலை, ஹெச்எம் பேசலை, தேர்தல் கமிஷன் பேசலை, பார்லிமெண்ட்டினுடைய ஜாயின்ட் செஷனில் ஜனாதிபதி பேசலை, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. எந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. பின்ன எதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு பூதத்தை கலப்பணும்? ஆகவே இவங்களுக்கு என்னன்னா, இவர்களுடைய ஊழல் ஆட்சியை மறைப்பதற்கு, அந்த ஊழலை மறைப்பதற்கு மக்கள் மத்தியிலே மாநில ரீதியிலான மொழி ரீதியிலான ஒரு அச்சத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க நினைக்கிறாங்க. டுடே பீப்புள் ஆர் மோர் இன்டெலிஜென்ட். அப்புறம் சார், மதுபான கொள்முதல் ஊழலை சுட்டிக்காட்டி வட மாநிலங்களில் ஆட்சியை பிடிச்ச பிஜேபி தமிழ்நாட்டில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலே ஈடி ரைடு நடத்தி, அதுக்கு வந்து காரணம் அது மாதிரி எதுவும் நோக்கம் இருக்குமா? நான் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா தெரில, நான் பத்திரிகையாளர் கூட்டத்திலேயே சொல்லியிருக்கேன். இதில் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர். ஆமாம், அதனால தான் இங்கே டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொஞ்சம் பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் கைது செய்யப்பட்டப்பவே அப்போவே அவங்க மிஸ்ஸஸ் கவிதா, டிஆர்எஸ் பொண்ணு, சந்திரசேகர் ராவுடைய டாட்டர், அவங்களுக்கு கைது செய்யப்பட்டாங்க. அப்போவே சொன்னேன்னா, அதனுடைய நூலை பிடித்து வந்தால் தமிழகத்தில் முடிவடையும். காரணம், இதுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு அமைச்சருக்கு 10 ரூபா மந்திரினே பேர் இருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா, குவார்ட்டருக்கு கணக்கு தப்பாயிடக்கூடாது. அதனால் குவார்ட்டருக்கு 10 ரூபான்னு கலெக்ட் பண்ணுற ஒருவர். அப்போவே ஊடகங்கள்லேயும் பேசப்பட்டது கரூர் கும்பல் அப்படின்னு. இப்போ நடந்திருக்கிறதுலாம் அது ரிலேட்டட். ஸோ எப்போவுமே நாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு இடத்துல நுழையுதுன்னா டெஃபினட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நுழையாது. உறுதி செய்யப்பட்ட தகவலின் அடிப்படையில் தான் நுழைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் சாதாரணமாக நம்ம போலீஸ் கன்விக்ஷன் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ மாநிலம். இடி அப்படி இல்லை, 98% கன்விக்ஷன் ரேட். அதனால் அவங்க உறுதி செய்யப்பட்ட தகவல் இருந்த காரணத்தினால தான் உள்ளே வந்திருக்காங்க. அதுவும் அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அதில் வந்து எக்ஸைஸில் நடந்திருக்கிற ஃப்ராடே 40,000 crores அளவு. அவங்க சொல்கிற அந்த 4,000 crores அரசாங்கத்திற்கு இழப்பு. மற்றபடி அது நடந்த மொத்த ஊழல் எடுத்தால் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு இருக்குன்னு ஒரு 5-6 சீனியர் மினிஸ்டர்ஸ் இது தொடர்பாக. ஏன்னா இந்த மணலில் நடந்திருக்கிற கொள்ளை, அதில் இவங்க இதெல்லாம் நம்ம இஸ்ரோவை வச்சு ஏரியா எவ்வளவு எடுத்தாங்கன்னு கணக்கு பண்ணதில் 30,000 கோடி இருக்குங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு வரவு வந்தது மணல் மூலமாக 4,000 கோடி தான். ஆக மணலில் லிக்கரில் நடந்திருக்கிற ஊழல் மிக மோசமானது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை பற்றி பேசுதுங்கிறதுனால இந்த நடவடிக்கைகளுக்கு பிஜேபி காரணம் இல்லை. யுவர் ஓன் வெயிட். நீங்கள் விழுந்தால் திமுக அரசு வீட்டுக்கு போகுமானால் அவருடைய பாவத்தின் காரணமாகவே போகும். தாவேக்காவுக்கு வந்து 20% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி வியூகர் பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? பிரசாந்த் கிஷோர் இன்னொன்று சொல்லியிருக்கார். தாவேக்கா நீங்கள் சொல்கிற 20% இல்லை, அவர் 7-8% தான் சொன்ன ஞாபகம் எனக்கு. என்ன பிரசாந்த் கிஷோர், ஏன்னா அவரே அவரோட கட்சியை அவர் தான் தோற்று போனாங்க. அவர் தெளிவாக சொல்கிறார், அடுத்த தேர்தலுக்கு தயார் பண்ணி கொள்ளுகின்ற விஷயத்தில் தான்
தாவேக்கா இருக்குது, இந்த தரம் இன்னும் அவங்களுக்கு சொல்லிக்கிறபடி கிடைக்காது அப்படின்னு. இங்கே நண்பர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவராலேயும் முடியலை சார். நாம் எல்லாரும் எம்ஜிஆர் இல்லை, எல்லாரும் மேடம் ஜெயலலிதா இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் திமுகவில் எம்எல்ஏயாக இருந்து ட்ரெஷராக இருந்து அதன் மூலமாக வந்து அப்புறம் ஒரு லீடராக வந்தார். அதே மாதிரி மேடம் ஜெயலலிதாவும் ராஜ்யசபாவில் இருந்தாங்க. எம்ஜிஆரால் அடுத்த தலைவிங்கிற அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டார், அதனால் வந்திருக்காங்க. நான் இன்றைக்கும் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் சிவாஜி கணேசன். அவர் வந்து அந்த நடிப்புக்கு ஈக்குவலாக ஒருத்தர் இன்னும் பிறக்கலைமே. ஆனால் அவரால் அரசியலில் வர முடியலை. அதனால் நீங்கள் வந்து இவரோட சினி பாப்புலாரிட்டியை வச்செல்லாம் வந்துட முடியும்னு தோணலை. பட் ஹி வுட் கட் சைஸபிள் ஓட் ஃப்ரம் டிஎம்கே, காங்கிரஸ், விசிகா. அதனால தான் நான் அந்த டிஎம்கே பிளாக்ங்கிறேன். மிகப்பெரிய நஷ்டம் யாருக்கு வரும்? விசிகா. அவருடைய வாக்குகள் தான் பெரிய அளவு குறையும். ஆமாம். அதே மாதிரி காங்கிரஸுடைய மத ரீதியிலான வாக்குகள், கிறிஸ்தவ மதத்தினர், அந்த ஓட்டும் பிரியும். அதனால் டிஎம்கே கூட்டணிக்கு பெரிய நஷ்டம் வரும். திமுக ஓட்டும் பிரியுங்கிறீங்க? பிரியும். தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொன்ன ஈவேராவை அவங்க கும்பிடுறாங்க. ஆகவே தமிழை காட்டுமிராண்டி மொழின்னாரு, சனியன் தமிழை படிக்காதேன்னாரு, வேலைக்காரியோடு இங்கிலீஷில் பேசு, கொண்டாட்டியோடு இங்கிலீஷில் பேசு அப்படின்னா தமிழ் விரோதி. ஏன்னா திருக்குறளை தங்கத்தட்டில் இருக்கின்ற மலம்னு சொன்னவர் சார். ஈவேரா மைண்டே பூரா வந்து காஸ்டிஸ்ட் மைண்ட். அவரை நீங்கள் சமூக நீதிக்கு ஐக்கான்கிறீங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மக்களை ஏமாற்றிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நாம் அதை வெளியில் சொல்கிறோம். தமிழ் உணர்வு, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், பண்பாடுக்கு எதிரானவர்கள் இந்த திராவிடியன் ஸ்டாக். தமிழ்நாடு நம்பர் 1 எதில்? போதையில். தமிழ்நாடு நம்பர் 1 எதில்? பொய் சொல்கிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் பொய் சொல்கிறத நிறுத்துங்க. ஆனால் அவருக்கு என்ன பயம்னா, நாங்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் பொய்யை எப்படி நிறுத்துறதுன்னு கேட்கலாம்.